உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787711111 என்ற எண்ணை அணுகவும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த காவிரி மேகதாது சிக்கல்ல சிஎம் விஜய் அவர்கள் இங்க போகணும்னு முடிவு எடுத்தது சரியா? இல்ல, அவர் பேச்சுவார்த்தை நடத்த பெங்களூரு போற முடிவு என்பது பிழையானது. அது போகக்கூடாது. என்னென்னு சொன்னால் 71 18 முறை 2 மாநில உயர் அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யார் தலைமையில் தெரியுமா? பாபு ஜெகஜீவன் ராம். 18 முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 100 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. பேச்சுவார்த்தை மட்டும் வெற்றி பெறல. காவிரி தாயே காவிரி தாயே காதலர்கள் விளையாட பூவிரி தாயேன்னு மன்னாதி மன்னர்ல பாட்டு வருது. காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதியன மேவிய ஆறு பலவோடன்னு பாரதியார் பாடுறாரு. மேவிய ஆறு பலவற்றில் உயர் வெள்ளை மணல் பரப்பிய தமிழ்நாடு. அந்த வெள்ளை மணலும் கொள்ளையடிக்கப்பட்ட தமிழ்நாடா இருக்கு. நான் நம்மளே சொல்ல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து விவசாய அமைப்புகள் கூட்டுங்க, தீர்மானம் போடுங்க. ஏற்கனவே ஐயா கலைஞர் அந்த மாதிரி செய்திருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா செஞ்சிருக்காங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு, 3 முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? அதை நீங்க செய்யுங்கன்னா ஏன் செய்ய மறுக்கிறாங்க தெரியல. கபினி அணை 19 டிஎம்சி பதிவு கொள்ளளவு, 24 டிஎம்சி தவறான செய்தியை பதிவு பண்றாங்க. அதே போல ஹேரிங்கின்னு ஒரு அறைக்கு அதான் சிறிய அணை 6 டிஎம்சி, உண்மையான கொள்ளளவு 8 டிஎம்சி. தேமாவதி அணை 32 டிஎம்சி 34 டிஎம்சி சொல்றாங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ணராஜசேகருக்கு சமமான அணை. இப்போ அதே போலதான் மேகதாதுன்னு சொல்றாங்க. ஆடு தாண்டி தமிழ்ல ஆடு தாண்டின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல 63 டிஎம்சின்னு சொல்றாங்க. மேட்டூருக்கு நிகரான தண்ணியால கேட்க முடியும். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு தண்ணி தேவை. பெங்களூரு, தண்டுப்பகுதி, கொள்ளைகாலம், கோலார், தங்கவயல், குடகு மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட வேண்டிய சூழல் இருந்தது. நம்ம விட்டுட்டோம், ஏமாந்துட்டோம். எங்களூருங்கிற எங்களூருக்கே நீ வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எங்க நாட்டு முதலமைச்சரா? ஏங்க 2005 எடியூரப்பா ஒகேனக்கல் ஏன் இடம்னு சொல்லிட்டாருங்க. ஒகேனக்கல் எங்கள் கர்நாடக பகுதி என்று ஒகேனக்கல்ல நின்னாரு எடியூரப்பா. அவர்களை எப்படி நம்ம நம்ப முடியும்? எந்த முதலமைச்சர் நீங்க நமக்கு சாதகமா நடந்திருக்காங்க? தேவராஜ் அரசை தவிர. சட்டமன்றத்தில் ஒரே தீர்மானம் தான், ஆடு தாண்டி என்கின்ற மேகதாது தமிழ்நாட்டு பகுதி, இதுல அணை கட்டக்கூடாது என்று தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் வழக்கு தொடுத்தால் வெல்லலாம். இல்லையானால் அடுத்து காவிரி மேலாண்மை வாரியம், நடுவர் மன்றம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம அதை தாண்டி போகல. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். இந்த செயலை செய்தால் ஒழிய தாவேக அரசு தப்ப முடியும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த தமிழ் தேசியவாதி ஐயா வியனரசு அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் வியனரசு ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நல்லது ஐயா. இந்த மேகதாட்டு பிரச்சனை பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது. ஒரு புறம் காவிரி தண்ணீரே திறந்து விட மாட்டேன்னு சொன்னாங்க. நமக்கு ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டியது. இப்போ மிகப்பெரிய மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கு அங்கே பிரச்சனை ஆகிடும், நம்ம தண்ணியை திறந்த உடனே சிக்கலாயிடும் அப்படின்றதுனால திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி வர ஆரம்பித்திருக்கிறது. நம்ம சிஎம் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கர்நாடகா போகிறதா இருந்தார். அங்கே ஒரு கூட்டத்தெல்லாம் போட்டு இல்லைங்க இப்போ சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வர வேணாம் அப்படின்னாரு. இவர் சிஎம் அவர்கள் இங்கே போகணுன்னு முடிவு எடுத்தது சரியா? ஆனால் அது தவிர்க்கப்பட்டது, அது நின்றுச்சு. இருந்தாலும் உங்கள் பார்வையில் இந்த காவிரி மேகதாது சிக்கலில் சிஎம் விஜய் அவர்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவார் அப்படின்னு இங்கேருந்து அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம் நிறைய சொன்னாங்க. ஆனால் அது நடக்கலை. உங்கள் பார்வையில் எப்படி தெரியுது அது? இல்லை, அவர் பேச்சுவார்த்தை நடத்த பெங்களூரு போகிற முடிவு என்பது பிழையான முடிவு. அது போகக்கூடாது. என்னென்று சொன்னால் 71 18 முறை 2 மாநில உயர் அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யார் தலைமையில் தெரியுமா? பாபு ஜெகஜீவன் ராம். எப்பேற்பட்ட தலைவர்! 1968 குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு, லால் பகதூர் சாஸ்திரிக்கு எடுத்து பிரதமராகக்கூடிய வாய்ப்பே அவருக்கு இருந்தது. அவர் நீர்வளத்துறை அமைச்சர், இந்திரா காந்தி அமைச்சரவையில் அவர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். 18 முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். 100 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தைக்கு மட்டும். வெற்றி பெறல. 5 முறை முதலமைச்சர் மட்டத்தில் வீரேந்திர பாட்டீல் ஐயா கலைஞர் தொடங்கி 5 முறை முதலமைச்சர் மட்டத்தில் பேச்சுவார்த்தை
நடத்தி தோல்வி அடைந்த பிறகுதான் ம். நடுவர் மன்றம் கோரி நம்ம நீதிமன்றம் போனோம். ஏற்கனவே 1968 வீரேந்திர பாட்டீல் அங்கே முதலமைச்சராக இருந்து ஹேமாவதியில் அடிக்கல் நாட்டிட்டார். ம். அடிக்கல் நாட்டும் போது கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், தமிழ்நாடு தெரிவிக்கலை. சட்டப்பேரவையில் அந்த விவாதம் வரும்போது கூட காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவாங்க. 68 பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா கலைஞர், அண்ணா முதலமைச்சர். அப்போ கிருஷ்ணராஜ சாகருக்கு மேலே தான் ஹாசனில் கட்டுறாங்க, நமக்கு அதனால ஒரு இழப்பும் இல்லைன்னு ஐயா பதிவு பண்ணிட்டார், பாதிப்பு இல்லைன்னு இல்லைன்ட்டார். ம். அப்புறம் உழவர் அமைப்புகள், அதாவது விவசாய அமைப்புகள் போராட்டத்தினுடைய விளைவு தான் 71 வழக்கு போட்டார். ம். 71 தமிழ்நாடு அரசும் வழக்கு போட்டது. முரசொலி மாறன் தனியாக ஒரு வழக்கு போட்டார். கருப்பைய மூப்பனார் தனியாக ஒரு வழக்கு போட்டார். மன்னை நாராயணசாமி திமுக அவர் ஒரு வழக்கு போட்டார். இதற்கு இடையில் சீனிவாஸ் ஐயங்கார்னு மன்னார்குடியை சேர்ந்த ஒருவரும், பொன்னுசாமி ரெட்டியார்னு பள்ளியகிராகரம் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் 2 பேர் சேர்ந்து விவசாய அமைப்பு சார்பில் ஒரு வழக்கு போட்டாங்க. ம். 71 அம்மையார் இந்திரா காந்தி, அப்போ 68 காங்கிரஸ் 2 பிளந்துட்டு, நிஜலிங்கப்பா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், காமராஜர் அளவுக்கு வலிமை மிக்க தலைவர், அவர் ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராகிறாரு. தேவராஜ் அரசு இண்டிகேட்டர் இந்திரா காங்கிரஸ் தலைவராரு. 71 சட்டப்பேரவை தேர்தல் கர்நாடகத்தில். அந்த தேர்தலை ஒட்டி தேவராஜ் அரசு வலிமை பெறணும், அவர் முதலமைச்சராக வெற்றி பெறணுங்கிறதுனால இந்த வழக்குகளை திரும்ப பெறுங்க, நம்ம சுமூகமாக பேசி தீர்வு காணலாம். 74 வரை உடன்பாடு இருக்கு, 3 ஆண்டு இடைவெளி இருந்து 3 ஆண்டில் நம்ம பேசி நல்ல தீர்வு காணலாம் என்று இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க. வழக்குகளை புறம் திரும்ப பெற்றார் ஐயா கலைஞர். வழக்குகளை திரும்ப பெறாம, அம்மா வழக்குகள் பாட்டில் வழக்கு நடக்கட்டும், பேச்சுவார்த்தை நம்ம நடத்தும், சுமூகமான தீர்வுகள் வந்தால் வழக்கு இல்லை அவ்வளோதானே என்று சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து காமராஜர் வீழ்த்துற நோக்கத்தில் இருந்ததுனால வழக்குகளை திரும்ப பெற்றார். ஆனால் அந்த சீனிவாச ஐயங்கார் போட்ட வழக்கு இருக்கு பாருங்க, பொன்னுசாமி ரெட்டியார், இவங்க போட்ட வழக்கை திரும்ப பெற முடியாட்டாங்க. ஓகே. அந்த வழக்கில் தான் 85 மறுபடியும் அதிமுக அரசு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய அரசு நடுவர் மன்றம் கோரி தன்னை இணைத்து கொண்டது. அப்போ 71 75 வரை 14 ஆண்டு காலம் வீணா போச்சு இல்லையா? இந்த 14 ஆண்டு காலத்தில் 5 முறை முதலமைச்சர் மட்டத்தில் பேசியும், 18 முறை அதிகாரிகள் மட்டத்தில் பேசியும், பாபு ஜெகஜீவன் ராம் தலைமையில் பேசியும் வெற்றி பெற முடியல. விஜய் எப்படி வெற்றி பெற முடியும்? இல்ல, அவரு ஏதோ ஒரு பிளானோட இருந்திருக்காரு, ஒரு வியூகத்தோட இருந்திருக்காரு. குழு அமைச்சிருந்தாங்க, யாரு? பெரிய குழு. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய குழு. இந்த குழுவோடைய திட்டம் என்னன்னா, நான் விசாரித்த வரையில அவங்க எப்படியாவது இந்த காவிரி நீர் அவங்க தண்ணி திறந்து விட முதல் நம்ம அதுக்கு ஒரு இது வச்சிடலாம், நம்ம தண்ணியை திறக்க வச்சிடலாம், நம்ம பேச்சோட. அதுக்கு பிறகாக மேகதாட்டு முழுக்க மேகதாட்டு அணை முழுக்க அந்த பார்வையிட அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. சரி, நீங்க அந்த குழு அமைச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆமா. அப்புறம் எதுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கு? இல்லங்க, இது ஆணையம் எதுக்கு இருக்கு? இல்ல, இவரோடு சென்று அங்கு பேச்சுவார்த்தைக்காகவும், அதே போல இவருடைய பயணத்திட்ட குழுன்னு ஒன்று இருந்துச்சு, அந்த குழுவுல ஒரு தீர்வை காண முடியும் அப்படின்னு இவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சட்டப்படி நம்ம போன பிறகு, உச்சநீதிமன்றம் போன பிறகு இன்னைக்கு ஏன் வழக்கு தொடுக்கிறீங்க? இன்னைக்கு ஏன் வழக்கு? இன்னைக்கு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, அமைச்சர், இன்னைக்கு ஏன் வழக்கு தொடுறீங்க? சட்டப்படி நாம நடுவர் மன்றம் கோரி போயிட்டோம், பேச்சுவார்த்தையில் முழுமையாக தோல்வி அடைஞ்சது, நடுவர் மன்றம் போயிட்டோம். அந்த நடுவர் மன்றத்தையும் எதிர்த்து கர்நாடகம் வழக்காடியது, அதுலேயும் நம்ம வென்றோம். அப்போ நடுவர் மன்ற தீர்ப்பே செல்லாதுன்னு வழக்கு போட்டது கர்நாடகம். எப்படி நீங்கள் கர்நாடகாவில் நம்புறீங்க? இவ்வளவு சிக்கல் வரும்போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர், நான் விமர்சனமாக பேசலை, மிகப்பெரிய எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துனாங்க. 93 4 நாள் மெரினா கடற்கரையில் கிடந்தாங்களா இல்லையா? இல்லையா? அப்போ நரசிம்மராவ் பிரதமர், வி.சி. சுக்லா நீர்வளத்துறை அமைச்சர், வி.சி. சுக்லாவை அனுப்பி நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை நாங்கள் அரசிதழில் இடம்பெற வைக்கிறோம், பதிவு செய்கிறோம் சொன்ன பிறகு அம்மா பட்டினி போராட்டத்தை கைவிட்டாங்க. அதுக்கு பிறகு 2007 திமுக மறுபடியும் ஒரு கோளாறு பண்ணுச்சு. 2007 நடுவர் மன்றம் தீர்ப்பு வரப்போகுது, பிப்ரவரி 5. ஜனவரி கடைசியில் ஜே.எச். பாட்டேல்ங்கிற முதலமைச்சர் கலைஞரை சந்திக்காரு. ஏன் சந்திக்கிறாரு? அவரை சந்திக்கிறாரு. ஏன்னா தொட்டியாலா என்கின்ற ஒரு ஆறு பில்லிகுண்டுக்கு மேலே இருக்கு, அதில் 40 டீம்ஸ் தண்ணி நம்முடைய கிருஷ்ணகிரியிலையும் தருமபுரியிலையும் உருவாகி பில்லிகுண்டுக்கு அந்த பக்கம் கடலில் கலக்கு, அந்த காவேரியில் கலக்கு. அப்போ அந்த தொட்டியாலா ஆறுக்கு அந்த பக்கம் அந்த அளவீட்டை வச்சுருந்தா நடுவர் மன்றம் இந்த 40 டீம்ஸ் தண்ணி நமக்கு கூட கிடைக்கும். அது தொட்டியாலாவுக்கு இந்த பக்கம் பில்லிகுண்டில் அந்த அளவை நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துவார். கலைஞர் சம்மதிச்சிட்டார். இப்போ 40 டீம்ஸ் தண்ணி நம்ம தண்ணி போச்சா, தமிழ்நாட்டு நீர்பிடிப்பு பகுதியில் உருவாகி பில்லிகுண்டுக்கு மேல் பக்கம் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காவிரியில் கலக்குது.
அதை வந்து சூழ்ச்சி பண்ணி அந்த பில்லிக்குண்டில் அந்த அளவீட்டு இதை வைக்கணும் நடுவர் மன்ற தீர்ப்பின்படி என்று கலைஞருடைய ஒப்புதல் வாங்குறது தான் அவர் நான் சான்று ஆவணம் வச்சிருக்கேன். அதில் நமக்கு 40 டீம்ஸ் போச்சு. இப்படி தொடர்ந்து எத்தனை இப்போ 2016 உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த கேபிஎன் எவ்வளவு வன்முறை. 91 இடைக்கால தீர்ப்பு வந்த பிறகு நூற்றுக்கணக்கான பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. இனப்படுகொலைன்னே சொல்லணும். அதுக்கு வெங்கடேஸ்வரா கமிஷன் ஒரு ஆணையம் போட்டாங்க. வெறும் 27 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு அந்த ஆணையம் தீர்ப்புங்க யாரையுமே குற்றம் சாட்ட முடியாது. 27 பேர் படுகொலையை கொலையாளிகள் யார் என்று குற்றம் சாட்ட முடியாது. அது தன்னெழுச்சியாக நடந்த ஒரு போராட்டம். அதில் யாரையும் குற்றம் சாட்ட முடியாதுன்னு தீர்ப்பு சொன்னது கர்நாடக அரசு. ஒரு நீதித்துறையை சார்ந்த ஒரு தலைமை நீதிபதியே நூற்றுக்கணக்கான பேர் படுகொலை செஞ்சாங்க. லட்சம் பேர் அகதியாக வந்தாங்க. அகதிகள் முகாம் கட்டினீங்களா இல்லை? அமையர் 2 இடத்துல அகதிகள் முகாம் கட்டினாங்க. வீரப்பனார் இருந்தவர் அவர் வெளியே கொஞ்சம் மக்களை காப்பாற்றி விட்டார். இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. வந்தது நாங்கள் தவறுன்னு சொல்லலை. உட்காந்துட்டீங்க. சட்டப்படி நீங்கள் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். மூத்த தலைவர்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அல்லது அனைத்து விவசாய அமைப்புகள் கூட்டத்தை கூட்டி கலந்து பேசிதானே முடிவெடுக்கும். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை தவிர்க்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள்? அனைத்து கட்சி இல்ல நான் கேட்டுறேன், அதற்கு என்ன தேவை இருக்கு? ஏன்னா வந்து நம்ம சட்டமன்றத்திலேயே வந்து தீர்மானம் போட்டோம்ல, இன்னும் எதுக்கு பேசணும்? சட்டமன்றத்தில் தவறான தீர்மானம் தானே போட்டிருக்கோம். நடுவர் மன்றம் கோரி தீர்மானம் போடலாமா? தீர்மானம் சரி, அதற்கு நானும் ஒரு காரணம், கொஞ்சம் ஒரு 5 விளக்கம் நானும் காரணமாக இருந்தேன். 7 நாள் தலைமை செயலகத்திலே தங்கி எல்லாரும் போய் பார்த்து அந்த மனுக்கள் கொடுத்தேன். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தம் கொடுக்குறேன்னு குறுக்கு ஸ்டால் ஒட்டிட்டார். நடுவர் மன்றம் ஒட்டுமொத்த 6க்கு தான் நடுவர் மன்றம் அமைக்கணுமே தவிர ஒரு அணை கட்டுகிற இடத்துல இந்த இடத்துல அணை கட்டலாமா வேண்டாமா என்று நடுவர் மன்றம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப முல்லை பெரியார் அணை வலிமை குறைந்து விட்டது. 20-30 ஆண்டா நம்ம போராடி இருக்கோம். நீதிமன்றத்தில் நம்ம நியாய தீர்ப்பு பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற முதலமைச்சர் நாங்கள் அணை கட்டுவோங்கிறாரு. அவர் நடுவர் மன்றம் கோரனா நீங்கள் ஏற்க முடியுமா? தமிழ்நாடு அரசு என்ன நிலைமை? ஏற்கனவே ஒரு நடுவர் மன்றம் அமைச்சு தீர்ப்பு சொல்லியாச்சு. உச்ச நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்திட்டு, அதே போல் நர்மதா ஆற்று நடுவர் மன்றம் இருக்கு, கிருஷ்ணா ஆற்று நடுவர் மன்றம் இருக்கு. ஆற்றினுடைய மொத்த நீளத்துக்கும் ஆய்வு செய்து பாசன 2 மாநிலத்திலையும் பாசன பரப்பை ஆய்வு செய்து உழவர்கள்ட்ட கருத்து கேட்டு கட்சிகள்கிட்ட கருத்து கேட்டு சொல்றதுக்கு தான் நடுவர் மன்றமே தவிர ஒரு இடத்துல அணை கட்டலாமா வேண்டாமா என்று உலகத்தில் எங்குமே நடுவர் மன்றம் கோரல. சரி, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் நடத்தாம தவிர்க்கிறாங்க? என்ன காரணம்? அதனால தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அதில் ஏதாவது குறுக்கு சால் ஓட்டிரும், அதிமுக அதில் ஏதாவது அரசியல் செய்யறோம்னு இவர் அப்படி கருதுகிறது போல தெரியுது. நான் அப்படி கருதக்கூடாது. இல்ல, கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடந்திருக்கு. எல்லாருமே 3 முதலமைச்சர் ஒன்றா உட்காந்துருக்காங்க. எடியூரப்பா இருக்காரு, குமாரசாமி இருக்காரு, டி.கே. சிவகுமார் இருக்காரு, தலைமையில் நடந்திருக்கு. அப்ப எல்லா கட்சிகளும் எல்லா விவசாய அமைப்புகளும் அங்க ஒன்றா இருக்கிறாங்க. ஏன் நீங்க தமிழ்நாடு, நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு தழுவிய கடையடைப்பெல்லாம் நடத்திருக்கோம் இல்லையா காவிரிக்காக. அனைத்து கட்சிக்கு நம்மளும் சொல்றோம், எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டார். அனைத்து விவசாய அமைப்புகளும் கூட்டார். இப்ப 2 நாட்களுக்கு முன்னால புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டார். நானும் அதில் பங்கெடுத்தேன். அப்ப முதலமைச்சர்களாவது செய்யணும். அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்தனா அவர் சொல்லணும். அவர் சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் போடுவோம். பேசவே மாட்டேன்றாரு. அதை செய்தியாளர் கிட்ட சொல்லாம போறாரு. நம்ம என்ன செய்யறது? இது எவ்வளவு பெரிய சிக்கல். இப்ப தண்ணி சிக்கல் இப்ப வந்து நமக்கு குறுவை போச்சு. ஜூன் 12 தண்ணி திறந்திருந்தா இதுக்குள்ள நமக்கு பொதி வந்திருக்கும். பயிர்ல நெற்பயிர்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர் குறுவை போச்சு நமக்கு. இப்ப அடுத்து வந்து நமக்கு சம்பாக்கு வந்து இப்ப தண்ணி இப்ப கபினியார் வந்து கேரளா, இது கர்நாடகா கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? கபினியார் கேரளால மழை பெய்து அந்த தண்ணி வந்துட்டு இப்ப கபினி அணை நிறைஞ்சு போச்சு. வேற வழியில திறந்து விடுறாங்கிறாரு. அங்க 10 பேர் திறக்க கூடாதுன்னு போராட்டம் நடத்துறான். அவர் கெஞ்சிறாரு முதலமைச்சர், போராடாதீங்க, அணை நிறைஞ்சு போச்சு, ஆபத்து. ஏன்னா அந்த அணைக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன். கபினி கேரளா சம்பந்தப்பட்டது. கபினி ஆறே கேரளாவில் உற்பத்தி. கர்நாடக அரசு தொடக்கத்திலிருந்தே ஒரு வரலாற்று பிழை. அணைகள் கட்டியது சட்டவிரோதம். அது மட்டும் இல்லை, கபினி அணை 19 டிஎம்சி பதிவு கொள்ளளவு, 24 டிஎம்சி தவறான செய்தியை பதிவு பண்றாங்க. அதே போல ஹேரிங்கின் ஒரு அறை, அதான் சிறிய அணை 6 டிஎம்சி, உண்மையான கொள்ளளவு 8 டிஎம்சி. ஹேமாவதி அணை 32 டிஎம்சி 34 டிஎம்சி சொல்றாங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ணராஜசேகருக்கு சமமான அணை. இப்ப அதே போலதான் மேகதாதுன்னு சொல்றாங்க, ஆடு தாண்டி
தமிழ்ல ஆடுதாண்டின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல 63 டீம்ஸ்ன்னு சொல்றாங்க. மேட்டூருக்கு நிகரான தண்ணி அதில் தேக்க முடியும். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு தண்ணி தேக்கும். கபினி ஆறு வந்து இதை காவிரியில் கலக்க பாருங்க. மேகதாது என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 18 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கபினி கலக்கிற இடம். இடையில அர்காவதியும் காவிரியும் சேர்ற இடத்துல சங்கமம் இருக்கு, சுற்றுலா தலம் இருக்கு, வழிபாட்டு தலம் இருக்கு. அது கிட்டத்தட்ட 8, 9, 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. அர்காவதியெல்லாம் மூழ்கிரும். அந்த சுற்றுலா தலம் என்று சொல்றோம் இல்லையா, வழிபாடு கோயில் இருக்கு, பெரிய கோயில், அதெல்லாம் மூழ்கிரும். கபினியாறு நம்ம காவிரி ஆற்றில் கலக்கிற இடத்து வரைக்கும் தண்ணீர் கிட்டத்தட்ட அன்புமணி சொல்ற 12,000 ஏக்கர் வரும்னு 15,000 ஏக்கர் நீரில் முழுகும். அப்ப சொட்டு தண்ணி உங்களுக்கு ஒகேனக்கல் வராது. இன்னும் தண்ணி வரல ஒகேனக்கல். கபினியில கபினி திறந்து இன்னும் வரல, நாளைக்கு வரப்போகுது. இப்போ கபினியில இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணி நமக்கு வந்து இன்னும் ஒகேனக்கலே வரல. மேட்டூர் வரணும். ஆமா, மேட்டூருக்கு பிறகு ஒகேனக்கல் வந்தானே மேட்டூர் வரணும். ஆமா, அதான் ஒகேனக்கல், அதுக்கப்புறம் மேட்டூர், அதுக்கு பிறகுதான் நமக்கு இந்த பக்கம் ஒகேனக்கல்ல தண்ணி விழுந்துட்டுனா 20 மணி நேரத்தில் மேட்டூர் வந்துடும். ஆனா நமக்கு இன்னும் வரல. நாளைக்கு வந்துடும். நாளை மறுநாள் மேட்டூருக்கு வந்துடும். சரி, மேட்டூருக்கு வந்த உடனே மேட்டூர் நம்ம திறக்க முடியுமா? தண்ணி தேங்கணும்ல. சரி, குறைந்த ஒரு 2 டீம்ஸ் தண்ணியாவது மேட்டூர்ல தேங்கினா தான் நம்ம தண்ணி திறக்க முடியும். திறந்து என்ன பையன்? ஆடிப்பெருக்குக்கு இன்னைக்கு ஒண்ணுமே. ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய பண்பாட்டு விழா நமக்கு. ஆமா, ஆடிப்பெருக்கு எல்லா அந்த புதுமண தம்பதிகள்லாம் போய் வழிபட்டு காவிரி தாயை வணங்கி அந்த இதெல்லாம் தாலியெல்லாம் மாங்கல்யம் சொல்றோம்ல, அதெல்லாம் கலட்டி மலரெல்லாம் வச்சு அதில் விடுவாங்க. இவங்க வந்து அது என்னது, இந்த தண்ணி குளிக்கிறதுக்கு கொண்டு வைக்கிறாங்க. இது வேடிக்கையாக தான் இருக்கு. அதில் போய் தாலியை போட முடியுமா? போட்டால் அது ஆற்றுல போகுமா? அங்கே தானே கிடக்கும். காவிரி தாயே காதலர்கள் விளையாட பூவிரி தாயேன்னு மன்னாதி மன்னரில் பாட்டு வருது பார்த்தீங்களா? அதிலே காவிரி தாயேன்னு வருது. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறுபல ஓடன்னு பாரதியார் பாடுறாரு. திருமேனி செழித்த தமிழ்நாடுங்கிறாரு. மேவிய ஆறு பலவற்றின் உயர் வெள்ளை மணல் பரப்பிய தமிழ்நாடு. அந்த வெள்ளை மணலும் கொள்ளையடிக்கப்பட்ட தமிழ்நாடா இருக்கு. நம்ம என்ன செய்யறது? இவர் கர்நாடக பெங்களூர் பயண திட்டமும் பிழையானது கூடாது. நானே அறிக்கை கொடுத்துருக்கேன். ஆனா ரெண்டாவது இல்ல, அவங்க என்ன திட்டத்துல இருந்தாங்க? டி.கே. சிவகுமார் நம்ம சிஎம் வரட்டும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், அவர் வரட்டும், அவருக்கு சுத்தி எல்லா இடங்கள்லயும் நான் காட்ட போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. உலங்கு வானூர்தியில ஹெலிகாப்டர்ல போய் காட்டி, அப்படியானால் மேகதாதுக்கு நீங்க ஒப்புதல் தாங்கன்னு தான் அவர் கேட்பாரு. அந்த மேகதாதுல உலங்கு வானூர்ல போய் காட்டுறாருன்னா எது காட்டுறாரு? ஒன்று. ரெண்டாவது, இவர் அந்த பயண திட்டம் பிழையானது என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சரி, அவரும் வர சொல்லிட்டார்ல. இப்போ நேற்று வர வேண்டாம், நிலைமை சரியில்லை. அது எப்படி ஒரு முதலமைச்சர் வர வேண்டாம்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொல்ல முடியும்? காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? அப்படியானால் என்ன பொருள்? அவர் முதலமைச்சர் தானே, பக்கத்து மாநில முதலமைச்சர். அதிலே உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களை போன்றவர்களுக்கு அவர் போகக்கூடாதுன்றது தான் விருப்பம். போகக்கூடாதுங்க, முறைப்படி போகக்கூடாதுங்க. ஆனாலும் அவர் அங்க அதை வந்து வேண்டான்னு சொல்றதை நீங்க அதை அவமதிக்கிற மாதிரி பாக்குறீங்க. ஒரு மாநில முதலமைச்சர் என் மாநிலத்தில் இப்ப வர வேண்டாம், நிலைமை சரியில்லைன்னா என்ன மிரட்டல் தானே பொருள்? அது மிரட்டல். ஆமா, மிரட்டல் தானே. இல்ல, சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் நம்ம சூழ்நிலை சரியில்லை. யார் முதலமைச்சர்? யார்கிட்ட இருக்கு? காவல்துறை உங்கள்கிட்ட தானே இருக்கு. என்ன சூழ்நிலை சரியில்லை? இந்தியாக்குள்ள தானே இருக்கு கர்நாடகா. ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி நீங்க வர வேண்டாம்னு சொல்லலாம்? ஒரு நட்படிப்படையில ஒரு விருந்துக்கு வராருன்னு சொல்லுவோமே. எம்ஜிஆர் ஒரு முறை போனார் குண்டராவ் வீட்டுக்கு விருந்துக்கு. அது மாதிரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விருந்துக்கு போகிறார். நிலைமை சரியில்லை, நீங்க வரக்கூடாதுன்னா நிலைமை எப்ப சரியாகும்? உங்களுக்கு எப்ப சரியாகும் சொல்லுங்க. நான் கேட்கிறேன் டி.கே. சிவகுமார, இது எவ்வளவு பெரிய அவமானம். தமிழ்நாட்டை இழிவுபடுத்த நீ உரிமையை மறுக்கிற. ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்றாரு, அது பிழை, அது வேற செய்தி. நம்ம பார்வையில ஒரு மாநில முதலமைச்சர் இலங்கையில இனப்படுகொலை செய்த அந்த நாட்டு ராஜபக்சே எத்தனை முறைங்க டெல்லிக்கு வந்துட்டு போயிட்டாரு? எப்போவாவது பிரதமர் சொன்னாரா இங்க நிலைமை சரியில்லைங்க, நீங்க இனப்படுகொலை செஞ்சிருக்கீங்க, நீங்க இந்தியாவுக்கு வர்றத நீங்க நிறுத்துங்க? எந்த அதிபர் பதவி ஏற்றாலும் அடுத்த நாள் இங்க வராங்களா இல்லையா? நீ பக்கத்தில் சென்னையில பெங்களூரு எங்களூருங்கிற இல்லையா? பெங்களூரு, தண்டுப்பகுதி, கொள்ளைகாலம், கோலார், தங்கவயல், குடகு மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட வேண்டிய சூழல் இருந்தது. நம்ம விட்டுட்டோம், ஏமாந்துட்டோம். பெங்களூரு எங்களூருங்கிற எங்களூருக்கே நீ வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எங்க நாட்டு முதலமைச்சரா? வாங்க, காவிரி பற்றி இப்ப நம்ம பேச வேண்டாம். இல்லைங்க, இருந்த முதலமைச்சர்களே ரொம்ப தீவிரமா இருக்கிற முதலமைச்சர் மேகதாட்டுவை கட்டியே தீர்வுன்னு சொல்றது இவர் மட்டும்தான். ஏன் தெரியுமா? கனகபுரம் மாவட்டம் அவர் மாவட்டம், தொகுதி அவர் தொகுதி. மேகதாது அணை கட்ட போகிறோம் என்று சொல்லுகிற பகுதி ஓல்டு மைசூர், இது வந்து பழைய மைசூர். அந்த தொகுதி அவர் தொகுதி. அதாவது இந்த பழைய மைசூருக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40-41 தொகுதி இருக்கும். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தொகுதியோ 11 to 15 இருக்குன்றாங்க. இப்ப பிஜேபியோ காங்கிரஸோ என்ன நினைக்கும்,
இந்த 11-15 அந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏது நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் 29ல. ஆமா. அவங்க அதை பார்ப்பாங்களா, தமிழ்நாட்டை பார்ப்பாங்களா? ஏங்க அப்படின்னா இப்ப இந்தியா எதுக்கு? இல்ல, நான் கேட்கல, இது அரசியல் என்ன தானங்க. கேட்கல. சி சுப்பிரமணியன் ஏற்கனவே நிதியமைச்சர் இருந்த சி சுப்பிரமணியன் விவசாயிகள் சங்கம் போய் கேட்கும்போது ம். காவிரியில் நடுவர் மன்ற தீர்ப்பை ஏற்க மறுத்தால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மறுத்தால் அவரே சொல்லியிருக்காரு. ம். இந்தியா எதற்குன்னு அவரே கேட்டிருக்காரு. இந்திய தேசியவாதி. இந்தியா எதிர்க்கு. நீங்க ஒரு தொகுதியினுடைய தேர்தலை, ஒரு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அல்லது 10 சட்டமன்ற தொகுதி தேர்தலை நீங்க வெற்றி பெறணும் என்பதற்காக ஒட்டுமொத்தமா இல்ல 2 காங்கிரஸ் பிஜேபி இந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நான் காங்கிரஸ் சொல்றேன். பிஜேபி மட்டுமல்ல, ஆ. மதசார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி பக்கத்துல இருக்காரு இன்னைக்கு. ம். பிற கம்யூனிஸ்டுகள் என்ன? ஐயா, இப்ப குமாரசாமியோ தேவகவுடாவோ இப்ப இருக்கிற DK சிவகுமாரோ இவங்க 3 பேரும் ஒரே நிலைப்பாட்டில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் அந்த பகுதியை சார்ந்தவர்கள், அந்த பகுதி மக்களால் வாக்குகளை பெற்றவர்கள், அந்த ஒக்காலிக்கா சமூகத்தை சார்ந்தவர்கள் 3 பேருமே. கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. அதனால இவங்க அதுல ரொம்ப ஃபோக்கஸா தான் இருக்க போறாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் அவங்களுக்கும் அந்த 11 நாடாளுமன்ற தொகுதி வேணும், அவங்க ஜெயிக்கணும்ன்ற ஆசையில அவங்களும் இருப்பாங்க. தமிழ்நாட்டு நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்குது. தமிழ்நாட்டுக்காக இப்ப நம்ம இந்நேரம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். கட்டாயம் கூட்டியிருக்கணும். அது நம்ம எல்லாம் கூட்டிட்டோம். கர்நாடகாவில் பாருங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இங்க நம்ம ஒரு மெசேஜை கடத்தவே முடியல. அவங்களுக்கு ஒரு பயமே இல்லையா? அதனாலதான் இப்ப நம்ம வேற வழி இல்லாம தானே மருத்துவர் கிருஷ்ணசாமி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. இந்த கூட்டம் எப்ப கூட்டியிருக்குன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா அன்புமணி கூட்டினார் பாருங்க, அப்பவே கூட்டியிருக்கணும். அவர் அப்பவே அந்த கோரிக்கை எழுந்துட்டு, அப்ப அவருக்கு இந்த அலுவலர்கள் சில தவறு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். சரியான தகவல்களை முதலமைச்சர் கொடுக்க மறுக்கிறாங்களா, இல்ல கொடுக்க தயங்குறாங்களா, என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல. நம்மளே சொல்ல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து விவசாய அமைப்புகள் கூட்டுங்க, தீர்மானம் போடுங்க. ஏற்கனவே ஐயா கலைஞர் அந்த மாதிரி செய்திருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா செஞ்சிருக்காங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு, 3 முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? அதை நீங்க செய்யுங்கன்னா ஏன் செய்ய மறுக்கிறாங்க தெரியல. அங்க இப்ப மழை பெய்ததுனால இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கு. மழை பெறலன்னு இதுக்குள்ள புரட்சி வெடிச்சு. இதுவுமே இப்போ இந்த டிவிக்கு அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்க பாருங்க, எங்க தலைவர் கர்நாடகா போகாமலே தண்ணி வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதை இப்ப நாங்க இந்த மழை பெய்யறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் திருவேரில் ஒரு வழிபாடு நடத்தணும். காவிரி தாய்க்கு கர்நாடகத்தில் மழை பொழிய வேண்டும், காவிரி தாய் இங்க வர வேண்டும். இந்த ஊடகத்துல செய்தி வந்திருக்கு, அதை சொல்லலாமா? நாங்க வழிபாடு நடத்தணும் திருவையாறுல. இதுல ஒரு கூத்து என்னன்னா, காங்கிரஸ் ராகுல் காந்தி இங்க சென்னைக்கு வந்திருந்தார்ல, வாயே திறக்கல. இல்ல அவர் அதை பத்தி பேசல. ஆனா இவர் சொல்றாரு, அந்த மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்ததுனாலதான் மழை பெஞ்சிருச்சு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் காவிரியை பற்றி? பெருந்தலைவர் காமராஜர் இனி எதிர்காலத்தில் எந்த தமிழனையும் எட்டி பிடிக்க முடியாத உச்சத்தை அடைந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அகில இந்திய அளவில் ஜவஹர்லால் நேருவுக்கே தலைவரானவர். அவருக்கே காவிரியை பற்றி தெரியல, கொடகு மாநிலத்தை விட்டுட்டாரு. இவருக்கு என்ன தெரியும்? இல்லையா? நான் கேட்குறேன் சரியா? ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேச. ராகுல் காந்தி மட்டுமல்ல, அகில இந்திய கட்சி தலைவர் எவருமே சொல்லல. அதை தான் ஐயா பல நெடுமாற அம்மையார் ஜெயலலிதா கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க வந்திருக்கிறீங்க, வரவேற்கிறோம். காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறீங்க, வரவேற்கிறோம். எச் ராஜா இருந்தாரு, எச் ராஜா இருக்கிறீங்க. நீங்க கர்நாடகத்துக்கும் எங்களுக்கும் சிக்கல் இருக்கு, நீங்க தலையிட வேண்டாம். அகில இந்திய கட்சி தலைவர்கள் சிக்கல் நீதிமன்றம் போய் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை ஏற்கணும் என்று அகில இந்திய கட்சி தலைவர்கள் கர்நாடகத்தினுடைய தங்களுடைய தலைவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கணுமா வேண்டாமா? சோனியா காந்தி ஏன் கட்டளை பிறப்பிக்கல? நரசிம்மராவ் ஏன் கட்டளை பிறப்பிக்கல? இதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கார் பாருங்க, அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர், மேகதாதுல உறுதியா இருக்கிறவர், அவர் அகில இந்திய கட்சி தலைவரா இருக்காரு. நாம் கேட்பது, கர்நாடகத்துக்கு எங்களுக்கு சண்டை, சரி இருக்கட்டும், நாங்க 2 பேரும் நீதிமன்றம் போயிட்டோம், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டு இந்திய அரசியல் சட்டப்படி அந்த தீர்ப்பை ஏற்கனவே அகில இந்திய கட்சி தலைவர் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? இதை கேட்ட ஒரே தமிழனா தான் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பெங்களூர்ல. அது ஏதோ ஒரு ரெட்டின்னு ஒரு அவர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவருக்கு எனக்கு 10 நிமிடம் தொலைபேசியிலே சண்டை. நீங்க எப்படி என் இடத்துக்கு வரலாம், என்ன நடக்கும் தெரியுமானாரு. எது நடந்தாலும் நடக்கட்டும் துணிச்சோட தான் வந்திருக்கேன். நீங்க சர்வதேசிய அரசியல் நடத்தக்கூடியவங்க. கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தமிழ்நாட்டுக்குள் முடங்கக்கூடியது, கர்நாடகத்தில் முடங்கக்கூடியது அல்ல, இந்தியாவுக்குள் முடங்கக்கூடியது அல்ல, சர்வதேசிய அமைப்பு. நீங்க எப்படி கன்னட வரிகளுக்கு துணை போகலாம்? நீ உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கனவே நீங்க சொல்லணுமா வேண்டாம்? 2018 பேசணும். அதுக்கு பிறகு ஆள் அனுப்பி என்கிட்ட மனு வாங்கினாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போனேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு முன்னால் சேரப்பட்டு பட்டினி போராட்டம் அறிவிச்சுட்டேன். பெங்களூர்ல போய் நடத்த முடியுமா யாராவது? சொல்லுங்க பார்ப்போம். 2 பேர் உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆள் அனுப்பினார் மனு வாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனோம். அங்கே தமிழர் ஒருவர் இருந்தார், அவர் பண்பா வாங்கிட்டாரு. அப்படியே அகில இந்திய கட்சி தலைவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நடுவர் மன்ற தீர்ப்பையும் ஏற்று நடக்க வேண்டும் கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் அவரும் சொல்லலை. அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, அடுத்த முறை அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது
உங்கள் அகில இந்திய கட்சி தலைவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் இங்கே வந்து பேசணும்னு உத்தரவே போட்டாங்க. ம். மிரண்டு போயிட்டாங்க. ஐயா நெடுமாறன் தான் எடுத்து கொடுத்தாரு. ஐயா கேளுங்கம்மான்னு. இப்போ இந்த மேகதாட்டு அணையை நாங்க கட்டிட்டா இதுல 90% பலன் பெற போறவங்க என்னவோ தமிழ்நாடு தான் அப்படின்னு டி.கே. சிவகுமார் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது பசப்பல் மொழி. 90 விழுக்காடு நான் பரம்பரை தமிழர்களுக்கு தான் பலன். எப்படி தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் தான் பலன். தண்ணியை தேய்க்கிறீங்களா? 63 டீம்ஸ் 90 டீம்ஸ் மேட்டூருக்கு நகரா நானே ஆயிடுவது. 63 டீம்ஸ்னு பொய். ம். கபினி அணை 19 டீம்ஸ்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ம். 24 டீம்ஸ் கொள்ளளவு. நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹேரிங் அணை 6 டீம்ஸ்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 8 டீம்ஸ் கொள்ளளவு. பொய்யான செய்தி. ஹேமாவதி அணை 32 டீம்ஸ் 34ங்கிறாங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ணராஜசேகருக்கு நிகரான அணை அது. நான் படமெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ம். கொள்ளளவே இவங்க தவறுதலா சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு தவறான கணக்கு கொடுக்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள நீர்வளத்துறை அதிகாரி இருக்காங்கல்ல, இவங்க போய் பார்க்கணும்லங்க. ஆமா. பார்த்து விட்டு கணக்கெடுத்து சொல்லணும்ல. ம். அதுதான் இப்ப 2018 நான் அப்ப நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன். ம். 2018 நாம தண்ணி எங்களுக்கு வேணும் என்று நம்ம வழக்கு போட்டோம். ம். 6 டீம்ஸ் தண்ணீரை திறப்பதற்கு உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்டது. இதே நம்ம அவர் சீதாராமையா அவர் மொத்தத்திலே 9 டீம்ஸ் தண்ணி தான் எங்கள்கிட்ட இருக்கு, ம். நாங்க திறக்க முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்க ஏற்க இயலாதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் போனேன். கபினில கிட்டத்தட்ட 10 டீம்ஸ் தண்ணி இருக்கு. கபினா மட்டும். ம். கிருஷ்ணராஜசாகர்ல தண்ணி இருக்கு. ஹேமாவதியில தண்ணி இருக்கு. கிட்டத்தட்ட 3/4 அணை தண்ணி இருக்கு. பார்த்துட்டு வந்து படம் எடுத்தேன். ஹேரிங்கில் மட்டும் தண்ணி இல்லை. ம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. கிட்டத்தட்ட 34-40 டீம்ஸ் தண்ணீரை வைத்துக்கொண்டு 9 டீம்ஸ் தண்ணி தான் இருக்குன்னு பச்சையாக போய் சொன்னவர் சித்தாராமையா. ம். அந்த கொள்ளளவே அப்படி தான் மறைக்கிறாங்க. நாங்கள் வந்து நான் ஊடகத்திலும் கொடுத்தேன், எல்லா ஊடகத்திலையும் பதிவு பண்ணேன். இந்த மாதிரி கொள்ளளவே அவங்க மறைக்கிறாங்க. அதே போல தான் இப்போ வந்து ஆடுதாண்டியில் 63 டீம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ம். 90 டீம்ஸ் தண்ணி. மேட்டூர் கொள்ளளவு எவ்வளவு, அவ்வளோ தண்ணியை தேய்க்கிடுவோம். ஓகே. தேக்கி அங்கே நோக்கி திருப்பிடுவாங்க. குழாய் போட்டு திருப்பிடுவாங்க. ம். சொட்டு தண்ணி ஓகே. இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக இப்படி ஒரு பசப்பு வார்த்தை அதை சொல்றாரு? பசப்பல் மொழி. அதான் தமிழ்நாட்டை எப்படியாவது மேகதாட்டுவை கட்டி முடிச்சிடணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் ஒப்புதல் வாங்கி அங்க இல்ல ஏன் நம்ம முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாரு. அது எப்படி ஒத்துக்குப்பாரு? போறேன்னு ஏன் சொல்றாரு? போறேன்னு சொன்னது உலங்கு ஒரு இதுல போய் இல்ல ஐயா, நீங்க ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்கோங்க. மற்ற முதல்வர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவருக்கு ஒரு வசீகர தன்மை இருக்குது. இன்னொன்னு, இந்தியா முழுக்க இவர் ஒரு பாப்புலாரிட்டி தான். இவர் வந்து ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்காரு இவரு. அதனால அங்க போயிட்டா ஒரு ஏதேனும் காங்கிரஸுக்கு விஜய் தேவை இருக்கு. நீங்க உங்க மொழியிலே நான் சொல்றேன், இந்தியா பூரா பிரபலமான ஒரு பப்ளிசிட்டி ஒரு கவர்ச்சி இருக்குங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு அவர் வர வேண்டாங்கிறாரு? அவர் விஜய் ரசிகர்கள் அங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருக்காங்கல்ல. நம்ம தமிழர்கள் பூரா விஜய் ரசிகர்கள், முழுக்க விஜய் ரசிகர்கள் தானே ஆமா இல்லையா? தாவேக்காவை ஆதரிக்கக்கூடியவங்க தானே. ம். அப்புறம் எதுக்கு அவர் வர வேண்டாங்கிறாரு? நிலைமை சரியில்லை. இப்போ வந்து பதற்றமான சொல். கர்நாடக அமைப்புகள் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்க எல்லாம். நாம் கேட்பது கர்நாடகம் இந்தியாவில் இருக்கா இல்லையா என்பதுதான். ம். ஒரு நாட்டின் முதலமைச்சரை நான் தொடக்கத்தில் சொல்லிட்டேன், ம். இவர் பயண திட்டம் பிழை, நாங்க ஏற்கல. அதே நேரத்தில் பக்கத்து மாநில முதலமைச்சர் பக்கத்து இன்னொரு மாநிலத்துக்கு நீங்க நிலைமை சரியில்லை, வர நீங்க உங்க வரியை தள்ளி வைங்க, வர வேண்டாம்னு சொன்னா அங்க என்ன சட்டம் ஒழுங்கு இவர் பாதுகாக்கிறாரு நான் கேட்கிறேன். ம். டி.கே. சிவகுமார் ம். ஒரு முதலமைச்சர் இப்படி சொல்லலாமா? ஒரு எதிர்க்கட்சி, இப்ப எடியூரப்பா சொல்லலாம், குமாரசாமி சொல்லலாம், எதிர்க்கட்சியில் இருக்காங்க. ஆமா. முதலமைச்சர் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் நிலைமை சரியில்லை வராதீங்கன்னா இவரை மிரட்டுறாருன்னு அர்த்தம். ம். நீங்க வந்தா நடக்க வேற மாதிரி இல்ல, போயிடும். இவரு அங்க பயணம் பண்ணியிருந்தால் ஏதேனும் ஒரு பாலிஷா ஒரு விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடந்து ஒன்றும் நடந்திருக்காது. தோல்வியில தான் முடியும். எப்பொழுது நடந்தாலும் தோல்வியில தான். ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க கன்னடர்கள். என்னதான் தீர்வாப்பா? என்னதான் தேர்வுன்னு அதுக்கு தான் சொல்றோம் இல்லையா? நர்மதா ஆற்று மேலாண்மை வாரியம் எப்படி இருக்கு? ம். இந்தியா தான் அமைச்சது. ம். கிருஷ்ணா ஆற்று மேலாண்மை வாரியம் எப்படி இருக்கு? அந்த வாரியம் நமக்கு வேணும். ம். ஆணையம் வந்து பல்லில்லாத ஆணையத்தை அமைச்சர் வாஜ்பாய். வாரியம் என்றால் வாணிய அணைகளை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிடும். ஓகே. நர்மதாற்று வாரியம் அணையை தன் கட்டுப்பாட்டில் எடுக்கும். தண்ணி அங்கே எந்த மாநில அரசும் அதிகாரி திறக்க முடியாது, ஆமா. வாரியமே திறந்து விடும். ம். அதே போல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி தான் நடுவர் மன்ற தீர்ப்பு. அந்த வாரியத்தை கோரி தான் நம்ம வழக்கு தொடுக்கணும். ம். அணை கர்நாடக அணைகளை வாரியம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும். ம். தண்ணியே இல்லைன்னு எப்படி திறக்க முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? மேகதாட்டு அணை கட்டவே கூடாதுன்றாங்க. அப்புறம் ஏன் பேச்சுவார்த்தைக்கு போய் சொல்றாரு தாகூர்? இல்ல ஒருவேளை சுமூக பேச்சுவார்த்தையா முடிஞ்சு? சுமூக பேச்சுவார்த்தை எத்தனை ஆண்டு? 50 ஆண்டு முடியல. முடியாம தான் நம்ம நீதிமன்றம் போனோம், நடுவர் மன்றம் போனோம். ம். நடுவர் மன்ற தீர்ப்பை ஏற்க மறுத்தார்கள் இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி தானே, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே. ம்.
ஏங்க 2005 எடியூரப்பா ஒகேனக்கல் வந்து ஏன் இடம்னு சொல்லிட்டாருங்க, சொன்னாரா இல்லையா? ஏதோ ஒரு துப்பாக்கிச்சூடு ஏதோ சட்டவிரோத செயல் நடக்குன்னு ஒரு கன்னடர் வந்து துப்பாக்கிச்சூடில் இறந்து போயிட்டாரு. அதுக்காக ஒகேனல் எங்கள் கர்நாடக பகுதி என்று ஒகேனக்கல்ல வந்து நின்னாரு எடியூரப்பா. அவர்களை எப்படி நம்ம நம்ப முடியும்? எந்த முதலமைச்சர் நீங்க வந்து நமக்கு சாதகமா நடந்திருக்காங்க? தேவராஜ் அரசை தவிர. ஆனா DK சிவகுமாரை பொறுத்தவரையில இந்த நீர்நிலை அத்தனையுமே நமக்கு வந்து 2 மாநிலத்துக்கும் சொந்தமானது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்ற ஸ்டேட்மெண்ட் அது நேத்து தான் சொல்லியிருக்காரு. நம்ம நேத்து தான் சொல்றேன். முந்தா நாள் என்ன சொன்னாரு, அதுக்கு முந்தா நாள் என்ன சொன்னாரு, தண்ணி திறக்கவே மாட்டோம், எங்களுக்கு பற்றாக்குறை தண்ணி இருக்கு சொன்னாரா இல்லையா? நேற்று மழை பெய்து, கேரளால மழை பெய்து, கபினி அணையை நிறைஞ்சு போச்சு, தேக்க முடியாத தண்ணியை. இது வந்து உபரி நீர், முறையான நீர் அல்ல. நமக்கு நேரம் 50 TMC தண்ணீர் வந்திருக்கணுமே. மே மாதத்திலிருந்து ஜூலை மாதத்துக்குள்ள 50 TMC தண்ணீர் நடுவர் மன்ற தீர்ப்பின் படி வந்திருக்கணுமே. சொட்டு தண்ணி வரலையே. நீங்க தானே சொன்னீங்க ஆடிப்பெருக்கு மக்கள் அவதிப்படுறாங்கன்னு. அதுவும் கபினி தான் திறந்திருக்காங்க. அதுவும் கேரளா ஆடிப்பெருக்குக்கு தண்ணி மேட்டூர்ல இருந்து திறந்து விடுவாங்க. ஆமா. அப்ப மேட்டூருக்கு தண்ணி அங்க இருந்து கிருஷ்ணராஜ சாகர்ல திறந்து விடுவாங்க. ஆமா. அது கூட திறந்து விடலையா? கிருஷ்ணராஜ சாகர் திறக்கல. ஓகேங்களா? ஹேரங்கி திறக்கலையா? ஹேரங்கில என்னன்னு தெரியல. இல்ல கபினில தான். கபினி வந்து கேரளா மழைப்பொழிவு காரணமா வந்த தண்ணி அது. ஆமா. அதை தான் திறந்து விட்டு. இப்ப ஹேமாவதி அணை வந்து கிருஷ்ணராஜ சாகருக்கு மேல இருக்கு. அங்க தண்ணி திறந்தா அங்கதான் தேங்கும். அதான் இப்ப நமக்கு மேட்டூருக்கு வந்து மேட்டூருக்கு பிறகு தான் இப்ப தண்ணியை திறந்து விட போறோம். மேட்டூர்ல இருந்தா நமக்கு திருச்சிக்கு தண்ணி வரும். திருச்சியில தானே அது பெரிய பண்பாட்டு விழா. ஆமா ஆமா. எடுக்க தஞ்சாவூர் மாவட்டம் பூரா பண்ணுவாங்க. ஆமா. தண்ணி வரும்போது மக்கள் அள்ளி அள்ளி அப்படி தொட்டு போடுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஆடிப்பெருக்குல. இல்ல அந்த பண்பாடே இப்ப இல்லாம போயிட்ட. போனாண்டு கூட வந்து போனாண்டு 7 முறை நிறைஞ்ச மேட்டூர். போன ஆண்டு தான் வரலாற்றுல 1924க்கு பிறகு 7 முறை மேட்டூர் நிறைஞ்சு. இந்த மேகதாட்டு பிரச்சனை உண்மையிலே தாவேகா அரசுக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கு. மிகப்பெரிய தலைவலி. தீர்வு 2 தீர்வு தான். ஒன்று காவிரி மேலாண்மை வாரியம், நர்மதா ஆற்று மேலாண்மை வாரியம் போல, கிருஷ்ணா ஆற்று மேலாண்மை வாரியம் போல காவிரியினுடைய ஆளுமையை வாரியம் எடுத்துக்கொள்ளணும். ஒன்று. அதே போல் ஆடு தாண்டின்னு சொல்லக்கூடிய மேகதாது பகுதி 500 மீட்டர்ல எனக்கு முனியன் கோயில் இருக்கு, காளியம்மன் கோயில் அந்த பக்கம் இருக்கு, 5 மலைவாழ் தமிழர்கள் வழிபடுற கோயில். ஒரு மாநில எல்லையில், மாநில எல்லை அப்படி ஒன்று துல்லியமெல்லாம் வரையறை செய்யலை. 800 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு நமக்கும் கர்நாடகத்துக்கும். துல்லியமாக வரையறை செய்யப்படலை, குத்துமதிப்பாக தான் சொல்கிறாங்க. எனவே ஒரு மாநில அப்படியே குத்துமதிப்பாக வரையறை செய்யப்பட்ட கூட அந்த எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டரில் கீழ்ப்பக்கமும் அணை கட்ட முடியாது, மேல் பக்கம் அணை கட்ட முடியாது. ராசி மணல் நமக்கு 20 கிலோமீட்டர்ல இருக்கு, நாம அணை கட்டலாம். மேகதாது 4 கிலோமீட்டர்ல இருக்கு. அதுல ஆற்றினுடைய அப்படி குறுக்கே போனீங்கன்னா மேகதாது தமிழ்நாட்டு பகுதிக்குள்ள வந்துடும். சட்டமன்றத்தில் ஒரே தீர்மானம் தான், ஆடு தாண்டி என்கின்ற மேகதாது தமிழ்நாட்டு பகுதி, இதுல அணை கட்டக்கூடாது என்று தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் வழக்கு தொடுத்தால் வெல்லலாம். இல்லையானால் அடுத்து காவிரி மேலாண்மை வாரி நடுவர் மன்றம் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அதை தாண்டி போகல. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாண்டி போகல. உச்சநீதிமன்றமும் காவிரி மேலாண்மை வாரியம் தான் அமைக்க சொன்னது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். வாரியம் காவிரியினுடைய ஆற்று அணைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடும். இதை தவிர வேற வழி இல்லை. இந்த செயலை செய்தால் ஒழிய தாவேகா அரசு தப்ப முடியாது. இல்லையானால் மிகப்பெரிய சிக்கல் தான், அரசு நெருக்கடி தான் வரும். ஏன்னா உழவர்கள் அங்கங்கே இப்போ பாருங்க, ஏதோ உழவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க, இடையிலே கைது பண்ணிட்டாங்க. ஆமாம். எந்த ஊரில் கைது பண்ணியிருக்காங்க? மும்பை, மகாராஷ்டிரா. ஏன் மகாராஷ்டிரா காவல்துறை ஏன் கைது பண்ணுது? டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தர் இடத்துல எல்லாம் போராட்டம் நடக்கும். யார் வேண்டுமானாலும் போராட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி இந்திய அரசு ஒப்புக்கொண்ட இடம். ஏன் வந்து மும்பையில் ஏன் கைது பண்ணுறாங்க தமிழ்நாட்டு உழவர்களை? டெல்லிக்கு போட்டுமே. அப்போ இதில் ஏதோ சூழ்ச்சி நடக்கும். அப்போ ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசும் எடியூரப்பா இவர் நம்ம TK சிவமுக ஆதரவாக இருக்கிறது போல் தெரியுது. டெல்லி போய் போகிற இப்போ நம்ம ஐயாக்கண்ண போய் போராடலையா? ஐயாக்கண்ண தான் முதல்ல போய் போராட்டத்தை தொடங்கி வச்சு பஞ்சாப் உழவர்கள் போய் பெரிய புரட்சியே பண்ணாங்க. இன்னைக்கு கூட மணல் புதையுண்டு ஒரு போராட்டம் காலையில் பாருங்க, எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்கு. அவர் போராடி கொண்டே இருக்கிறாரு. அவருடைய அகவை, அவருடைய தோற்றம், அவருடைய போராட்ட அணுகுமுறை பார்த்தாது நம்முடைய முதலமைச்சர் அவர் கூப்பிட்டு பேச வேண்டாமா? அதே போல PR பாண்டியன் மிகப்பெரிய எல்லா நூற்றுக்கணக்கான அமைப்புகளை ஒருங்கிணைத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. உழவர்களுக்காக நிற்கிறாரு. அவரெல்லாம் ஏதாவது கட்சியில் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராகிறார். அந்த PR பாண்டியன், ஐயா கண்ணையும், வேலுச்சாமியும், நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தில், இந்த 3 தலைவர்களும் அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் நீர்வளத்துறை அமைச்சர் புஷ்டி ஆனந்தனாவது 3 பேரும் வாங்க, என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. கூவத்தில் இருக்கிற இதெல்லாம் சுத்தம் படுத்திட்டு இருக்காரு. அதான் இப்ப நமக்கு முதல் வேலை.
அது 1971 அதே ஐயா கலைஞர் தான் தொடங்கி வச்சாரு. ஆமா. அப்புறம் என்னமோ முதல்ல தின்னுட்டுன்ட்டார் என்னத்தையோ ஏதோ கேட்டதுக்கு முதலே வந்துட்டு இதெல்லாம் பதிவு தானேங்க, நம்ம என்ன பொய்யா சொல்கிறோம்? சரி, இப்போ நம்முடைய மாநகர மேயர் ஊகத்திற்காக ஒதுக்கப்பட்ட மாநகர மேயராக இருக்கும்போது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஜப்பான் போயிட்டு வந்தார், ஆமா. சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்தார். ஆமா. 5 ஆண்டுகளில் நான் கூவத்தை சிங்கப்பூரா மாத்திருவேன் சொன்னாரா இல்லையா? ஆமா. என்னாச்சு? இப்படி தான் இருக்கு. ம். இப்போ நாங்கள் என்ன செய்யறது? தொடர்ந்து போராட்ட காலத்தில் நிற்க வேண்டிய தேவை தான் இருக்கு. எனவே நம்ம என்ன சொல்கிறோன்னா, வெற்றிக்கழக அரசு இப்போ நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டத்தில் கூட அவரே சொன்னார், தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை இந்த கூட்டத்தில். அவங்களுக்கு நம்ம கோரிக்கை வைப்போம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு கோரிக்கை வைப்போம். ஆனால் மேகதாது அணை திட்டத்துக்கு எதிராக நம்ம களமாடும்னு சொல்லி அவரே ஒரு நல்ல பண்பாட்டை அன்றைக்கு நல்ல பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பல பேச்சுகளில் வந்து நமக்கு முரண்பாடு இருக்குது, அது வேறு செய்தி. ஆனால் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர் தான் அதில் வேந்தர். அவரால் தான் இன்றைக்கி 10, 11 லட்சம் 12 லட்சம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு வாழ்வுரிமை பெற்றிருக்காங்கன்னா அது புதிய தமிழக கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமியால் தான். அது சரி. மற்றபடி அரசியலில் சில முரண்பாடுகள் உண்டு. ஆனால் அன்றைக்கு நடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த அனைத்து கட்சிக்கும் 27 அமைப்புகள் பங்கெடுத்தன. நம்முடைய ஐஜேகே வந்திருந்தாங்க, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தான் அதுக்கு அடித்தளம் போட்டாங்க, சீமான் வந்திருந்தாங்க, தனியரசன், இந்த நாம் தமிழர் கட்சி தம்பி சீமான் வந்திருந்தாங்க, அப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம பழக்கருப்பையா கூட வந்துட்டார். நாங்கள்லாம் கடுமையாக போராடுவோம். பழக்கருப்பையா மூத்த தலைவர் அவரே வந்து உட்கார்ந்துருந்தாரு, வந்து நல்லா பேசினார். அதில் மருத்துவர் கிருஷ்ணசாமி சொன்னார், தமிழ்நாடு இப்போ இருக்கிற தாவேக அரசு நம்ம கடுமை விமர்சனம் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு கோரிக்கை வைப்போம். நமக்கு குறி ஆடு தாண்டி மேகதாது தான். நான் அந்த கூட்டத்திலே பேசினேன், ஆடு தாண்டி நம்ம பகுதின்னு தீர்மானம் போடுங்கன்னு. அடுத்த ஆள் பார்த்துக்கிடுவோன்ட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவர் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிறகாது முதலமைச்சர் கூட்டியிருக்கணும். பார்க்கலாங்க ஐயா என்ன நடக்குது அப்படின்றது வரட்டும். அதான் நம்ம தீர்வு சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், நர்மதா ஆற்று வாரியத்தை போல கிருஷ்ணா ஆற்று வாரியத்தை போல வாரியம் அமைக்கணும். 2வது ஆடுதாண்டி பகுதி தமிழ்நாட்டின் பகுதின்னு அறிவிக்கணும். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேறும். சட்டப்பேரவை இதுதான் தீர்வு. சட்டப்பேரவை கூட போகிறது, பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. என்ன நடக்க போகுது, இது பெரிய பிரச்சனையா வெடிக்க போகுது. நிச்சயம் என்ன நடக்க போகுது பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்த்துகள்.